என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசையரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். கடந்த 2 நாளாக நான் வீடியோ எதுவும் போடலை. ஏன்னா நான் சென்னைக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஒர்க் ஷாப் இருந்தது, அப்புறம் நிறைய மீட்டிங் இருந்தது, நிறைய மீடியா இன்டர்வியூஸ் இருந்தது. புதிய தலைமுறையிலையும் ஒரு இன்டர்வியூ இருந்தது. நியூஸ்7 தமிழ். நியூஸ்7 தமிழில் வந்து ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன், 1 hour டிஸ்கஷன், வெரி லாங் டிஸ்கஷன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன். 30ஆம் தேதி இரவு 9 மணிக்கு நியூஸ்7 தமிழ் சேனலில் அது வரும், அது பாருங்கள். ஸோ இன்றைக்கி பங்குச்சந்தைகள் வந்து ஓரளவு நல்ல ரெக்கவரி ஆச்சு. அது என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, நேற்று வந்து ஆர்பிஐ வந்து நிறைய மெஷர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லாங்க, அது ஒரு 60,000 கோடி, நிறைய இந்த டாலர் ஸ்வாப்பு, அது இதுன்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது அவங்க பண்ணியிருந்தாலுமே பொதுவாகவே வந்து சினிமாவில் போலீஸ் வந்து கடைசி சீனில் தான் வருவாங்க. ஸோ அதை போல் இங்கே வந்து நிறைய வந்து பங்குச்சந்தையில் வந்து ஆப்டிமிசத்தோடு இருந்தவங்க, புல்ஸாக இருந்தவங்க. பங்குச்சந்தைகள் வந்து நிஃப்டி வந்து கண்டிப்பாக 23,000 கீழே போகாதுன்னாங்க. அதில் நானும் ஒரு ஆள். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 23,000 உடச்சி கீழே போனாங்க. இல்லை 23,000 உடச்சிடுச்சு, ஆனால் அது இன்ட்ராடே பேசிஸில் தானே உடச்சிது, க்ளோசிங் பேசிஸில் க்ளோஸ் ஆகலைல்ல. அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட்டு மேலே போய்டுன்னு சொன்னோம். 2 நாள் 23,000 கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்தது. ஆனால் சரி, இதுக்கு மேலே 23,000 கீழே போகாது, அப்படியே போனாலும் இன்ட்ராடே தான் போகும், மேலே வந்து க்ளோஸ் ஆகிடும்னு நினச்சோம். அதையும் உடச்சி நேற்று 23,000 டெசிசிவாக உடச்சி கீழே போய் 22,800 உடச்சி எல்லாரையும் பேனிக் ஆக்கி கிரியேட் பண்ணி புல்ஸ் எல்லாம் வந்து சரி இதுக்கு மேலே ஷேர் வச்சிருந்தோம்னா நமக்கு லாஸ் தான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விற்றுட்டு வந்தாங்க. அன்றைக்கி சாயங்காலமே ஆர்பிஐ ஒரு சில மெஷர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி பங்குச்சந்தையை தூக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பங்குச்சந்தை ஏறினாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் ஏறி இருந்தது. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு ஸ்விங் லோ கிட்ட போனாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட்டை பார்க்குற வெறும் பேங்கிங் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் மட்டும்தான் மேலே போயிருந்ததை தவிர மிட் கேப் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 3% மேலே விழுந்துருந்தது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 4%. இந்த மாதம் மட்டுமே நிறைய மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15%, 16% மைனஸில் இருக்கும் இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே. அப்போனா எவ்வளோ மோசமான செல்லிங் இருக்குன்னு பாருங்கள். அந்த மிட் கேப் இண்டெக்ஸு, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் போய் பார்த்தா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 8%, 10%, 6%, 7%ன்னு வந்துன்றது. அதுவும் டே டு டே பேசிஸில் உழுது. ஸோ ப்ராடர் மார்க்கெட் பிக்சர் வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்குது. இன்றைக்கி கூட வந்து பார்மசூட்டிக்கல், எஃப்எம்சிஜி, மெட்டலு, இது எல்லாமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. வெறும் ஃபைனான்ஷியல்ஸ் மட்டும் மார்க்கெட் மேலே போச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா 2:45 மணிக்கு வந்து எஃப்ஐ வந்து ஹியூஜாக செல் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஹியூஜாக செல் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நிஃப்டி 200 பாயிண்ட் இறங்குச்சு, பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட் இறங்குச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து செல்லிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த நிலமை இப்படியே போனால் என்ன ஆகும்? இன்றைக்கி எஃப்ஐ 5,000 கோடி விற்றுக்கிறாங்க. இன்னையோடு சேர்த்து வந்து எஃப்ஐ வந்து கிட்டத்தட்ட 80,000 கோடி விற்றுருக்குறாங்க. கடந்த ஒரு வருஷத்தில், அதாவது போன வருஷம் 2024 ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த 12 மாதத்துக்கு சேர்த்து 3 லட்சம் கோடி விற்றாங்க. ஆனால் இந்த மாதம் ஜனவரி மாதம் இன்னும் முடியல, இன்னும் 3 நாள் இருக்குது. இதுக்குள்ளாரவே 80,000 கோடி விற்றுருக்குறாங்க. இன்னும் 3 நாள் இருக்குது. அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி. அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 5,000 கோடியிலேருந்து 10,000 கோடி வரைக்கும் விற்பாங்க. ஸோ இந்த மாதமே கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1 லட்சம் கோடி விற்றாலுமே நம்ம ஆச்சரியப்பட முடியாது. ஸோ இந்த எஃப்ஐ வந்து இந்த மாதிரி கண்ட மேனிக்கு விற்றுன்னு இருந்தாங்கன்னால் இது வந்து ஒரு பொட்டென்ஷியலி இது வந்து பொருளாதாரத்தையே பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை வந்து ஆர்பிஐ வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் வந்து February 7ஆம் தேதி ஆர்பிஐ மீட்டிங் இருந்தாலுமே அது 10 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் இதை செய்கிறோம், அதை செய்கிறோன்ட்டு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆச்சு. இல்லைனா மார்க்கெட் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கீழே போயிருக்கும். அந்த 22,650 சொன்னேன் இல்லைங்களா, அந்த 50% ரிட்ரேஸ்மெண்ட் என்டையர் ரேலி, அதுக்கு தாராளமாக அதை உடச்சி கீழே போயிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா
ஒட்டுமொத்த பங்குச்சந்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பொருளாதாரமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து நோக்கி போயின்னு இருக்கு இந்த எஃப்ஐ செல்லிங். இதை இவங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், இதை கொஞ்சம் நிறுத்தணும். அப்போது என்ன பண்ணணும்னாக்கா, ஆர்பிஐ பண்ண மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏதாவது பண்ணணும். அது ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சாதாரணமாக பண்ணக்கூடாது, ஏதாவது ரொம்ப பெருசாக ஒரு ஷாக்கு கொடுக்கணும். 2019 அப்படி தான் ஒரு ஷாக்கு கொடுத்தாங்க. பங்குச்சந்தைகள் ரொம்ப மோசமாக இருந்தது, எஃப்ஐ செல் பண்ணினே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஷாக். ஒரு நாள் ப்ரெஸ் மீட் வச்சு கார்பரேட் டேக்ஸ் 30% 25% குறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஷாக் கொடுக்கணும். அவன் என் நண்பர் கேட்டார், சார் என்னங்க கொடுக்க முடியும்? எங்க தாராளமாக கொடுக்கலாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 2018க்கு முன்னாடி 0ன்னு இருந்தது. அப்புறம் 2018 10%ன்னு கொண்டு வந்தாங்க. போன பட்ஜெட்டில் 12%ன்னாங்க. இப்படியே விட்டா அடுத்த பட்ஜெட்டில் 15, 20, 25ன்னு கொண்டு போயிடுவாங்க. ஏன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0ன்னு கொண்டு வரலாமே அப்படின்னு சொன்னேன். அது நண்பர் சொன்னார், அது எப்படிங்க, அது பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகும்ல. ஆமாங்க, எது பண்ணாலும் தான் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகும். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து 90%, 99% டேக்ஸ் போட்டு விட்டுடலாமே. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வராங்க, நாளையிலேருந்து 99% டேக்ஸ்ன்ட்டு அடுத்த நாளில் கொஞ்சம் குறைங்கன்னா, இல்லை கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போயிடுமே. அது லாஜிக் கிடையாது. அது நம்பர் 1. 2வது, இந்த மாதிரி வந்து டேக்ஸ் அதிகமாக போட்டால், அதனால் எஃப்ஐ தொடர்ந்து விற்றுன்னு இருந்தால், பங்குச்சந்தைகள் தொடர்ந்து இறங்கின்னு இருந்தால், எவனுக்குமே அங்கே ப்ராஃபிட் இருக்காது. எவனுக்காவது ப்ராஃபிட் இருந்தால் தான் அவன் டேக்ஸை கட்டுவான். அவனுக்கு எவனுக்குமே டேக்ஸை வருமானம் இருக்காது. இப்போ எங்கே டேக்ஸை கட்டுவான்? ஸோ அதனால் வந்து சில நேரங்களில் குறைவான வரி விதிப்புகள் இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வருமானம் வரும். அதிகமான வரி விதிப்புகள் இருக்கும்போது அவ்வளோ வராது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, கார்பரேட் டேக்ஸ்லாம் 97% இருந்தது ஒரு காலத்தில் இந்தியாவில். அப்போ அப்படியே வச்சுருந்துருக்கலாமே, 97% கார்பரேட் டேக்ஸ் வச்சுருந்தாக்கா நல்லா இருந்திருக்குமே. அப்போ கவர்மெண்ட்டுக்கு எப்படி, இப்போ அங்கே 97%லேருந்து 25%க்கு குறைச்சிருக்கிறாங்க கார்பரேட் டேக்ஸு கடந்த 50 வருஷத்தில். அப்போ இதனால் அரசாங்கத்துக்கு வருமானம் நின்று போச்சா? அரசாங்கம் நின்று போச்சா வருமானம் இல்லாமல்? அதெல்லாம் ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அரசாங்கம் ஏதாவது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஷாக் தெரப்பி, நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஷாக் தெரப்பி கொடுத்தால் ஒழிய இந்த பங்கு சந்தைகள் மீளுமான்றது டவுட்டு. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப 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 ஆபத்தான நிலையில் இருக்குது. இவ்வளோ இறங்கிடுச்சேன்னு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கேரண்டியாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் இறங்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு பட்ஜெட் முடிகிற வரைக்கும் மிட் கேப் ஸ்மால் கேப் பக்கம் போகாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ பார்ப்போம் இந்த சனிக்கிழமை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. மற்றபடி வந்து ஒரு 23,000 கிட்ட தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 200-300 பாயிண்ட் மேலேயே கீழேயோ அடுத்த 2 நாட்களில் ட்ரெண்ட் நடக்கும். ஆனால் பங்குச்சந்தைகள் கண்டிப்பாக வாலட்டைலாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.